ஆழி பதிப்பகத்தில் புதிய புத்தக வரிசை திராவிட நூலகம். பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர் போன்ற நாம் அறிந்த அறியாத தலைவர்களின் 100 திராவிட இயக்க நூல்கள் ஒரே இடத்தில். 49வது சென்னை புத்தக கண்காட்சி, அரங்கு எண் 595, 596. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். 65 போராட்டம் நடக்காமல் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இந்தி படம் தான் ஓடி இருக்கும். இப்போ சில நடிகர்கள்லாம் 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறாங்கன்னா இந்த நடிகர்களுக்கு எவனுக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை 26ஆம் தேதி அண்ணா அறிவிச்சிட்டார். ஆனால் 26ஆம் தேதி ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி கல்லூரியில் தான் லீவு. அதுக்கு ஒரு நாள் முந்தினாகவே ஜனவரி 25 இன்னும் பசுமையாக எனக்கு நினைவு இருக்குது. அந்த பிரசிடென்சி கல்லூரிக்கு பக்கத்தில் வரும்போது தான் அப்போ ஒரு ஆங்கிலோ இண்டியன் போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணார், உழவு நடந்த நேரத்தில் திமுகவில் தான் எம்ஜிஆர் இருந்தார். ஆனால் இந்த போராட்ட நேரத்தில் கோவாவுக்கு போய் 1000 பட ஷூட்டிங்கில் இருந்தால் கூட இந்தியர் போராட்ட நேரத்தில் இந்த பக்கம் வரவே இல்லை. பராசக்தி அந்த காலகட்டத்தில் கலைஞர்கள் வந்து சென்சார் அதிகாரிகளாலே வெட்ட முடியாத அளவுக்கு டைலாக் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். அதான் கலைஞருடைய சாமர்த்தியமே வேறு. யாராலையும் எந்த சக்தியால் ஒன்றும் பண்ண முடியாது. எவரும் அடிக்க முடியாது. பென் இஸ் மைட்டியர் தென் சோல்டுன்னு சொன்னாங்க. அது முழுக்க முழுக்க அவருக்கு தான் போகும். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மூத்த வழக்கறிஞர், அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பராசக்தி திரைப்படம் பொங்கலில் வந்து பல்வேறு போட்டிகளுக்கு இடையில் பராசக்தி வரும்னு எதிர்பார்த்த போது தனித்த ரிலீஸ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. பழைய பராசக்தி ரிலீஸ் ஆவதற்கு பல தடங்கல்களை சந்திக்க நேரிட்டது 1952. ஆனால் இப்போ வந்து பராசக்தி ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா திமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டில் இருக்கிறாங்க, CBFC மூலமாக அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க அப்படின்னு பராசக்தி ரிலீஸ் ஆகும்போது புது வகையான சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? கிடைச்சிருச்சுன்னா உறவுங்கிறாங்க, கிடைக்கலன்னா அது வந்து சமூக விரோத படம், மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய படம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. பராசக்தி அந்த காலகட்டத்தில் கலைஞர் எழுதுனது வந்து அந்த வசனங்கள் வந்து சென்சார் அதிகாரிகளாலே வெட்ட முடியாத அளவுக்கு டைலாக்கள் இருந்தது. இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். 1-2 அவங்க அதையும் தவிர்க்க முடியாத வெட்டினாலே அது வேறு வகையில் மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு மெசேஜ். அதான் கலைஞர் எமர்ஜென்சி நேரத்தில் கூட பேப்பரில் எழுதக்கூடாது, பேசக்கூடாதுன்னு போது கூட அதை மறைமுகமாக எழுதினார். குறிப்பாக எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி கைது செய்யப்பட்ட உடனே அண்ணா நினைவு நாள் வந்தது. எந்த பத்திரிகையிலும் யார் அரெஸ்ட் ஆனாங்க, MK ஸ்டாலின் அரெஸ்ட் ஆனதே வெளி உலகத்துக்கு தெரியாது, மாறன் அரெஸ்ட் ஆனதே வெளி உலகத்துக்கு தெரியாது. 500க்கும் மேற்பட்ட கட்சிக்காரர்கள், கழகத்தோழர்கள் கைதானது கூட வெளியில் தெரியாது. அதில் ரொம்ப அழகாக கலைஞர் போட்டார். அண்ணா சமாதிக்கு வர இயலாத ஒரு பட்டியல் போட்டு யார் யார் வந்து ஜெயிலில் இருந்தால் அவங்க பேரெலாம் போட்டார். ஸோ திமுக தொண்டர்களுக்கு புரிஞ்சு போச்சு, இதுவரையிலும் வந்து எழுதாத ஒரு பாணியில் கலைஞர் இருக்காங்க. வர முடியவில்லைன்னா இவங்க எங்கே இருக்காங்க, எங்கே ஆச்சு, அவங்க ஜெயிலில் இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி கலைஞர்களுடைய சாமர்த்தியமே வேறு. சென்சார் அதிகாரிகளுடைய கண்ணிலே மிளகாத்தூள் போட்டு டைலாக்ல வெளிவரக்கூடிய அளவுக்கு அவருடைய பல படங்கள், மனோகரால் நீங்கள் பார்த்தா அண்ணா நீங்கள் தான் ஆளணும்னு ஒரு டைலாக் வரும். இதெல்லாம் வந்து அதே மாதிரி பராசக்தியில் காக்கை அண்ணாவின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும்போது அண்ணான்ற அந்த மாதிரி திரைப்படங்கள் மூலமாக ஒரு கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் மக்களுக்கு போச்சு. அந்த பாட்டு காக்கை அண்ணாவே பகுத்துண்டு வாழுறீங்க, அது வந்து அண்ணானுடைய குவாலிட்டி, திமுகனுடைய குவாலிட்டி, அதை வந்து அந்த ஒரு பாட்டிலே எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அந்த மாதிரி வந்து கலைஞருடைய திறன். அதனால தான் வந்து அவரை யாராலையும் எந்த சக்தியாலும் ஒன்றும் பண்ண முடியல. எவரும் அடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. பென் இஸ் மைட்டியர் தென் சோல்டுன்னு சொன்னாங்கல்ல, அது முழுக்க முழுக்க அவருக்கு தான் பொருத்தம். அது அப்படியே இன்றைய பராசக்தி, இந்த பராசக்தி எடுக்கப்பட்ட காலகட்டம் வந்து நீங்கள்லாம் வந்து காலேஜஸுக்குள்ளே என்ட்ரான காலகட்டம் 1964, 65. அப்போ நீங்கள் வந்து ஒரு மாணவராக, கல்லூரி மாணவராக மாறுற காலகட்டம்.
அப்போது நேரடியாக நீங்கள் பார்த்த விஷயங்கள் படமாக மாறி இருக்கு. எந்த அளவுக்கு நிஜத்தோட தொடர்புடையதாக? அதாவது இன்றைக்கி இருக்கிற தலைமுறை எல்லாத்தையும் மறந்துச்சு. காரணம் என்னென்னா, அதாவது இப்போ வந்து எல்லாம் சிமெண்ட் ரோடு மட்டும் இல்லை, பேவர் ரோடு போட்டு எல்லோரும் 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய அளவுக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கு. நாங்கள்லாம் இருந்த காலத்தில் வந்து மண் சாலை கூட கிடையாது. அப்படி இருந்த ஒரு சமுதாயம் அதை வந்து பக்குவப்படுத்தி இந்த பேவர் ரோடு வரையிலும் கொண்டு வந்து திராவிட இயக்கம். அதனால் இருக்கிற ஸ்பீடாக போகிறவங்களுக்கு அந்த பழைய ரோடினுடைய இது தெரிவதற்கு அவர்களுக்கு நியாயம் போதுமான அளவுக்கு நாலேஜ் இல்லை. அதை வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கலை. அது இப்போ தான் வந்து அதுக்குரிய காலகட்டம் வருது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலைஞருடைய மறைவுக்கு முன்னாடி ஒரு வார காலம் டிவியில் அவர் ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன செஞ்சாருன்றதெல்லாம் செஞ்ச போது தான் இந்த இளைய சமுதாயத்துக்கு இவ்வளோ செஞ்சாரா கலைஞர் அப்படின்னு பார்த்துட்டு, அன்றைக்கி அவருடைய இறுதி ஊர்வலத்தில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா இளைஞர்கள் பெரும்பாலும். அது காரணம் இந்த ஒரு வார காலம் அவர்களுக்கு வந்து தெரிவிக்கப்பட்டது. அதனால் மெசேஜ் போய் சேரலை. அது எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. இந்த பிரச்சாரத்தை தேவைதானான்னு நினச்சிக்கிட்டு இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது படித்து தெரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்து இதையெல்லாம் சொல்ல முடியும். அதனால தான் இந்த மதவாதிகள் இந்த சங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, வருஷா வருஷம் பகவத்கீதையும் வருஷா வருஷம் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் அதே ராமாயணம் தான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லி அந்த மக்கள் மத்தியிலே இப்போ தான் அந்த ரகசியம் புரியுது. நாம் கூட என்னடா எனக்கு 79 வயசாகுது, நான் 5 வயசுலேருந்து எங்கள் திரௌபதி கோயில் ஒன்று இருக்குது பக்கத்தில். வருஷா வருஷம் இந்த பாரத கதை சொல்லுவாங்க. ஒரே கதையை வருஷா வருஷம் சொல்கிறாங்களே என்னான்றது அப்போ தெரியல, இப்போ தான் தெரியுது அது ஏன் செஞ்சாங்க. ஒரே கல்யாணம் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு. எல்லாமே திருப்பி ரிப்பீட். அது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, அதை வந்து திராவிட இயக்க செய்யணும். இந்த படம் வந்து குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய திரட்டலுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. மாணவர்கள் போராட்டமாகவே அது வந்து பல மடங்கு பெருகியிருக்கு. ரயில் நிலையங்கள், அஞ்சலகங்கள், எல்லா இடங்கள்லையுமே இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமடைந்ததை அந்த படம் வந்து காட்சிப்படுத்துது. குறிப்பாக சிவகங்கை ராசேந்திரனுடைய மரணம். நீங்கள் சென்னையில் இப்போ மாணவராக இருக்கீங்க, இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தது? அப்படி இந்த போராட்டமே எப்படி வந்ததுன்றது ஆராய்ச்சி போனோமா, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1965 தான் இந்திய ஆட்சி மொழியின் சட்டம் போடுறாங்க. அன்றைக்கி தான் அண்ணா வந்து கருப்பு கொடி ஏற்ற சொன்னார். ஊர்வலமாக போய் பொதுக்கூட்டம் போட்டு கண்டன தீர்மானம் போட சொன்னார். ஆனால் இந்த இந்தியை திணிப்பு அன்றைக்கு வருதுங்கிறத மாணவர்கள் இது தன்னை பாதிக்கும்ன்றத உணர்வு ஏற்படுத்தி, இதனால் பெரிய ஆபத்து நமக்கு வரும். அதை 26ஆம் தேதி அண்ணா அறிவிச்சிட்டார். ஆனால் 26ஆம் தேதி ரிப்பப்ளிக் டே, அன்றைக்கி கல்லூரிகள்லாம் லீவு. அதுக்கு ஒரு நாள் முந்தினாகவே ஜனவரி 25 இன்னும் பசுமையாக எனக்கு நினைவு இருக்குது. இன்றைக்கி பெரியார் சிலை இருக்குது இல்லையா, அப்போ இந்த இடத்துல பெரியார் சிலை கிடையாது. அதுக்கு எதிரில் ஒரு வெள்ளையர் சிலை ஒன்று இருக்கும், ராஜாஜி என்ட்ரன்ஸ் எதிரில். நேப்பியர் பூங்கா அங்கே இருந்தால் முதல் நாங்கள் ஊர்வலம் கிளம்பினோம். ஓகே, நான் அப்போ அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டேன். ஓகே, லயோலா காலேஜில் வந்து அப்போ காங்கிரஸ் மந்திரியாக இருந்த NSS மன்றாடியார், அவருடைய மகன் ராஜ்குமார் மன்றாடியார், அவருடைய கார் நம்பர் கூட ஒன்று ஞாபகம் இருக்குது, MSQ நம்பர் 1. அந்த காரில் வந்து அவர் இறங்கினார் அந்த போராட்டத்தில். போராட்டத்தில் காங்கிரஸ்காரரே கலந்து, காங்கிரஸ் மந்திரியுடைய மகனே வந்தார். அருள் போலீஸ் கமிஷனர், அவருடைய மகனும் லயோலா ஸ்டூடெண்ட்டு, அவரும் வந்தார். லா காலேஜிலேருந்து எல்லாம் எல் கணேசன், துரைமுருகன், சீனிவாசன் போன்றவரெல்லாம் வந்தாங்க. அப்போது கிறித்துவ கல்லூரியில் லயோலா காலேஜ் போன்ற கல்லூரியில் இருந்து வந்து அவ்வளோ மாணவர்கள் வரமாட்டாங்க. நான் வந்து அந்த ஊர்வலத்தை பார்க்கணுன்னு வந்துட்டேன். இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர்ந்து ஒரு 11 மணி 11:30 மணி அளவு இருக்கும் ஊர்வலம் புறப்பட்டு வாலாஜி ரோடு போய் பிரசிடென்சி காலேஜ் கிட்ட வரும்போது தான், அந்த பிரசிடென்சி கல்லூரிக்கு பக்கத்தில் வரும்போது தான், அப்போது ஒரு ஆங்கிலோ இண்டியன் போலீஸ் ஆஃபீஸர் டயசன், இன்னொரு பேர் ஞாபகம் இருக்குது, அவர் என்ன பண்ணார், சார்ஜ்ட்டார். காரணம் என்ன, எல்லாம் கோட்டையை நோக்கி போகிறோம்.
சார்ஜ்னா என்ன சார்ஜ்? சார்ஜுன்னா போலீஸ் அடிக்கிறது. ஓகே. லட்டி சார்ஜுக்கு சார்ஜுன்னுவாங்க போலீஸில். சார்ஜுன்னா எல்லா போலீஸுக்கு நின்றுக்கிற பூரா கண்ணு மணி தெரியாத அடிக்கணும். அதுதான் சார்ஜுன்ற வார்த்தை ஆஃபீஸருடைய வாயிலேருந்து வந்ததுன்னா கீழே இருக்கிற போலீஸ்காரங்க பூரா யார் எதிரில் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் அடித்து விரட்டணும். அதுதான் அர்த்தம். போயிட்டே இருக்கும்போது அந்த பிரசிடென்சி காலேஜ் திரும்பும்போது அங்கே இருக்கிற பசங்களாம் வந்துட்டாங்க. இங்கேருந்து இப்போ போகிறோம். இது போகும்போது எல்லாம் கோட்டைக்கு போகிறோன்ற உடனே நான் ஏதோ ப்ராப்ளம் வந்துட போகுதுன்ட்டு இங்கேயே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணி மீறி போகிறோம். சார்ஜுன்ட்டார். சரியான அடி, எல்லோரும் அடிச்சு. நாங்கள்லாம் இந்த கடற்கரை மணலில் ஓடி அதையும் மீறி போய் கோட்டைக்கு ஒரு ஊர்வலம் போச்சு. கோட்டையை சென்று அடைஞ்சிட்டீங்க? போனாங்க. பட் அப்போ மினிஸ்டர்ஸ் யாரும் இல்லை. ஓகே. யாரையும் பார்க்க முடியாதுன்ட்டாங்க. அங்கே ஒரு லட்டி சார்ஜ் பண்ணி. ஸோ அதுதான் ஆரம்பம், சென்னையில் ஆரம்பிச்சது. இப்போ இருக்கிற மாதிரி டிவிலாம் இருந்தால் அடுத்த 1 மணி நேரத்துக்கு தமிழ்நாட்டில் பரவி இருக்கும். இதையெல்லாம் அடுத்த நாள் பார்த்த பிறகு 25ஆந்தேதி 26ஆந்தேதி காலேஜ் திறந்த உடனே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இப்படி தமிழ்நாடு பூராவில் மாதிரி மிகப்பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய போராட்டம் துப்பாக்கி சூடு நடந்தது. சிதம்பரம் அண்ணாமலை பள்ளியில் ஒரு போலீஸ்காரருடைய மகன் ராஜேந்தர் கூட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். தீ குளித்தாங்க. சாரங்கபாணின்ற ஸ்டூடெண்ட்டு மயிலாடுதுறையில் தீ குளித்தார். இப்படி பரவலாக நடந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் கர்ஃப்யூ என்பது அப்போ தான் இருந்தது. கர்ஃப்யூன்னா ஆமாம், இதுவரையில் இல்லை. கர்ஃப்யூன்னா என்னன்னா 6 மணிக்கு மேலே எல்லா லைட்டும் வெளிச்சம் இருக்காது. ஓகே. வீட்லேயும் லைட்டு போட, வீட்டுக்குள்ளே இருக்கலாமே, ரோட்டுக்கு வெளிச்சம் வரக்கூடாது. ஓகே. ஸ்ட்ரீட் லைட் எரியாது, ட்ரெயின் போகாது, பஸ்ஸு போகாது, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே இருட்டாக தான் இருக்கும். நம்ம லாக்டவுனில் இருந்தோமே அதே மாதிரி லாக்டவுனில் லைட் இருந்தது. அதில் லைட்டு கூட கிடையாது. அதில் லைட்டு கூட இருக்காது. கர்ஃப்யூன்னா ஒன்றுமே தெரியக்கூடாது. ஓகே. அப்படி யாராவது வெளியில் வந்தாங்கன்னா சுட்டுருவான். அது தமிழ்நாட்டில் 65 போராட்ட நேரத்தில் தான் இருந்தது. ஏறத்தாழ ஒரு மாதம் 1.5 மாதம் நடந்தது. அதற்கு பிறகு ஒரு சூழ்நிலையை விட்டு கல்லூரியில் தந்து எக்ஸாம்லாம் போஸ்ட்போன் பண்ணி அப்படி நடந்தது. ஓகே. இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால், அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்தி படமே ஓடலை. ஓ. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியணும். ஒரு காலத்தில் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5-6 தேட்டரில் ஹிந்தி படம் மட்டும்தான் ஓடும். மினர்வான்னு ஒரு தேட்டர் இருக்குது, அது இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. அந்த தேட்டரில் ஹிந்தி படம் தான் ஓடும். ஸ்டார் தேட்டர்னு ட்ரிப்ளிகேண்டில் இருந்தது, அதில் ஹிந்தி படம் தான் ஓடும். மிட்லாண்டில் ஹிந்தி படம் ஓடும். இப்படி சென்னையில் இருக்க ஒரு 10 தேட்டர்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது சாந்தி தேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சஃபயர் தேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 படம் ஓடும். அதில் ஒரு இங்கிலீஷ் படம், ஒரு ஹிந்தி படம், ஒரு தமிழ் படம் ஓடும். ஓ. ஆனந்த் தேட்டர் எடுத்து 2 தேட்டர், அதுலேயும் ஹிந்தி படம் ஓடும், தமிழ் படம் ஓடும். ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு மதுரையில் கூட ஹிந்தி படம் ஓடும், கோயம்புத்தூரில் ஓடும். ஆனால் 1965க்கு பிறகு தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஹிந்தி படம் ஓடுதா? நீ தமிழ்நாட்டில் ஹிந்தி படம் எங்கேயாவது ஓடுதா? டப்பிங் தான் ஓடுது. படம் டப்பிங் தான் ஓடுத ஓடி ஹிந்தி படம் ஓடலை. அது காரணம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஓகே. அப்படி கொண்டு ஹிந்தி படம் ஓடிந்ததுன்னா இன்றைக்கி என்ன ஏற்பட்டிருக்கோன்னா, மகாராஷ்டிரா போல் மராத்தி மொழியிலே படம் வரலன்னு இப்போ அவங்க புலம்புறாங்க. ஆமாம். வெறும் ஹிந்தி படம் தான் வருது. ஹிந்தி நடிகர் தான் 200 கோடி 300 கோடி படம் வாங்குறாங்க. மராத்தி படம் வரதில்லை, மராத்தியில் நடிக்கிறவங்களும் கிடையாது. 65 போராட்டம் நடக்காமல் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஹிந்தி படம் தான் ஓடி இருக்கும். இப்போ சில நடிகர்கள்லாம் 200 கோடி 300 கோடின்னு தமிழ் படத்தில் நடிச்சிட்டு வாங்குறாங்களே, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இருந்திருக்காது. ஓகே. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கலைன்னா தமிழ் படம் மட்டும், ஹிந்தி படம் மட்டும் ஓடிந்தால் இவங்க எங்கே படம் வாங்க போகிறாங்க? இவங்களுக்கு நடிக்கிறதுக்கே வாய்ப்பே கிடைச்சிருக்காது. எங்கே ரயில்வே ஸ்டேஷனில் டீ கடையோ அல்லது போட்டராக தான் வேலை செஞ்சுருக்கணும். இன்றைக்கி 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறாங்கன்னா திமுக நடத்திய போராட்டம், மாணவர்கள் சிந்திய ரத்தம். அதனால் இந்தி படங்கள் இங்கே இதுக்குள்ளே நுழையவே இல்லை. இந்தி படம் ஆதிக்கம் செலுத்தியிருந்தா மராட்டி மொழி மும்பையில் மகாராஷ்டிராவில் அழிஞ்சது போல் இங்கேயும் ஒழிஞ்சிருக்கும். இந்த நடிகர்களுக்கு எவனுக்குமே வாய்ப்பு வந்திருக்காது. இந்தி நடிகர்கள் தான் பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா தாயை எட்டு உதிக்கிற மாதிரி தாய்க்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி இந்தி ஆதிக்கம் செலுத்தியிருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பே இருந்திருக்காது. இத்தனை கோடி சம்பாதிச்சிருக்க முடியாது. ஆக திமுகவை திட்டுவதற்கு முன்பாக, திமுக விமர்சனத்துக்கு முன்பாக
திராவிடத்தை விமர்சிப்பதற்கு முன்பாக இதையெல்லாம் எண்ணி பார்த்தா அப்படி அவங்க திட்டுறாங்கன்னா பெற்ற தாயே எட்டி ஒதிப்பதற்கு சமம். இல்லை, மாணவர்கள் போராட்டத்தை திமுக வந்து திருடி விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை எப்போ பார்த்தாலும் சொல்லி. வரலாறு தெரியாதவர்கள் மாணவர்கள் எங்களை பார்த்து தான் போராட்டத்துக்கு இறங்கினாங்க. அதான் நான் சொன்னேன், அண்ணா அறிவித்த போராட்டம் ஜனவரி 26. அதனால தான் மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் வந்து மாணவர்கள் ஈடுபட்டு செத்ததுனால 25ஆம் நாங்கள் நடத்துகிறோம். தான் வரலாறு. அண்ணா என்ன சொன்னார்னா, அன்று முதல் இந்திய ஆட்சி மொழியாகுது. 63 அண்ணா சட்டத்தை எரித்து கண்டனத்தை தெரிவித்து அண்ணா 6 மாதம் ஜெயிலுக்கெல்லாம் போன கதையெல்லாம் இருக்குது. அதற்கு பிறகு ஜனவரி 26 இந்திய ஆட்சி மொழின்னு சட்டம் லால் பகதூர் சாஸ்திரி கொண்டு வந்தனால்தான் அண்ணா அன்றைக்கி அந்த துக்க நாளாக கண்டிச்சினார். இவ்வளவு நடந்த நேரத்தில் திமுகவில் தான் எம்ஜிஆர் இருந்தார். ஆனால் இந்த போராட்ட நேரத்தில் கோவாவுக்கு போய் 1001 படம் ஷூட்டிங்கில் இருந்தார் கூட இந்தியர் போராட்ட நேரத்தில் இந்த பக்கம் வரவே இல்லை எம்ஜிஆர். ஓ, அப்போ ஒரு திமுக பொருளாளர் கிடையாது, சாதாரண நடிகர் தான். ஓகே, அவரை போலவே தான் நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன். ஆனால் அந்த எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவருடைய வீட்டில் கருப்பு கொடி வச்சுனார். அண்ணா அப்படி பேச்சு கேட்டு அதை போலீஸ் ஏறி உருவுனாங்கல்ல, காங்கிரஸ்காரங்க போய் ஏறி உருவுனாங்க. ஓ, அப்போ துப்பாக்கியால் சுற்றுவேன் துப்பாக்கி காட்டி மிரட்டினார் எஸ்எஸ்ஆர். அவரும் நடிகர் தான், அதுக்கு அவர் லட்சிய நடிகர். அவர் துப்பாக்கி காட்டினா அதனால் அவர் மேலே திருநாட்சம் வழக்கு போட்டு கோர்ட்டில் கேஸில் ஆனது. ஆனால் எம்ஜிஆர் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இங்கே இருந்தால் பிடிச்சிடுவாங்கன்றதுக்காக முதல்ல ஜெயலலிதாவோட அவர் நடித்த முதல் படம் 1001. அந்த 1001 இந்த இந்தியர் போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கிற போது கோவாவில் நடைபெற்றது. 2-2.5 மாதம் இந்த பக்கமே போராட்டம் நடக்கிறவர்கள் எட்டியே பார்க்காதவர் தான் எம்ஜிஆர். ஆனால் அவருடைய பிரச்சாரம் தான் திமுகவுடைய வளர்ச்சி தான். தமிழர்கள் அப்படி புரிஞ்சிக்காம, அதாவது பச்சை கொடி எது பச்சை பாம்பு எதுன்னு தெரியாததுனால ஏமாற்றத்தால் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி போனாங்க. ஆனால் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஆதாரத்தோடு சொல்ல, கோவாவில் படப்பிடிப்புக்கு 1001 படம் முதலில் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் நடித்த படம் அந்த படம் தான். ஓகே, அந்த படம் ஷூட்டிங் 2 மாதம் மேலே அங்கே இந்தியர் போராட்டம் நடக்கும்போது அந்த ஷூட்டிங்கில் இருந்தவர் தான் எம்ஜிஆர். அப்போ அந்த மாணவர்கள் மத்தியிலலாம் கடும் கோபம் இருந்திருக்குமே எம்ஜிஆர் மேலே. எம்ஜிஆரிலே இப்போ வந்து சீன்லேயே கிடையாதுன்னா திமுகவில் இருக்கிற நடிகர் அப்போயே திட்டுறாங்க, எல்லாரும் திட்டினாங்க, பயந்து போட்டாங்க. அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணார் எம்ஜிஆர் வந்து என் தலைவர் காமராஜர் வழிகாட்டி தான் அண்ணான்னு சொல்லிட்டார். சம்மந்தமே இல்லாமல் இருக்கே. அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி மத்திய அரசுக்கு பயந்து நடுங்கி கொள்கையை கட்சியெல்லாம் மாற்றினவங்க தான் நடிகர்கள். அதுக்கு முதல் உதாரணம் எம்ஜிஆர். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் சில நடிகர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பச்சை தமிழர் காமராஜர் இருந்தார். இங்கே வந்து பக்தவத்சலம் ஆட்சி பொறுப்பு. காமராஜர் வந்து இந்தி திணிப்புக்கு அவர் உடன்படாத காரணம் ராஜினாமா பண்ணிட்டார். ஓ, காங்கிரஸ்லேருந்தே தலைவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டார். மந்திரிமார்கள் எல்லாம் ராஜினாமா, தமிழ்நாட்டை சார்ந்த சி சுப்பிரமணியம், ஓவி அழகேசன் இவங்களெல்லாம் ரிசைன் பண்ண சொன்னார் காமராஜ். ரிசைன் பண்ணாங்க காங்கிரஸ் அமைச்சர்கள் எல்லாம். ஆனால் பக்தவத்சலம் வந்து அவ்வளவு உறுதியாக இங்கே இருந்தது காரணம் இல்லை. எனக்கான ராஜாஜிக்கு நடந்ததை அவர் பார்த்துருக்கிறாரு. அவர் ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் உடையவர். ஓகே, அவர் சரியாக புரிஞ்சுக்காதனால தான் இன்னைக்கு காமராஜர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்தால் இந்த நடந்திருக்காது. ஓகே, எப்படி 1950 கம்யூனல் ஜீவோ வந்த நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக காமராஜர் இருந்து நேருக்கிட்ட சொல்லி அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு காரணமாக இருந்தவர் காமராஜ். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அந்த நேரத்தில் காமராஜர் இருந்திருந்தால் நிச்சயமாக இது நடந்திருக்கான்றது என்னுடைய கணிப்பு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கும் பல வகைகளில் இந்தி திணிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபார்ம் எல்லாமே வந்து இங்கிலீஷும் ஹிந்தியுமாக தான் இருக்குது. நம்ம தமிழ் மொழியில் கொடுக்குற ஃபார்ம்களை காண ஒன்றிய அரசு இதை வந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இருமொழி கொள்கை இங்கே தமிழ்நாட்டில் 1967 இருந்ததுனால்தான் இப்போ தலை சிறந்த விஞ்ஞானிகள் விண்ணுலகத்துக்கு அனுப்புனாங்களே அந்த விஞ்ஞானிகள்லாம் யார்? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, தமிழ் மொழி கல்வியில் படித்தவங்க, அரசு பள்ளியில் படித்தவங்க, இந்தியே படிக்காதவர்கள் தான் இந்த ஆராய்ச்சி செஞ்சு மிக சிறந்த விஞ்ஞானிகள்னு பட்டம் பெற்றிருக்காங்க. உலகத்திலே அதிக சம்பளம் வாங்குகிற சுந்தர் பிச்சை இந்த இருமொழி கொள்கை அமல் இருந்த தமிழ்நாட்டில் படிச்சுட்டு போய் தான் கூகுளுடைய நம்பர் 1 பர்சனாக இருக்கிறார். இது மாதிரி உதாரணங்கள் சொல்லலாம். இந்த இருமொழி கொள்கையால் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அமெரிக்காவிலும் அயல்நாடுகளிலும் பெரிய பொசிஷனில் இருக்காங்கன்னா அந்த 2 லாங்குவேஜ் ஃபார்ம்லாம் காரணம். ஆங்கிலம் சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல்
தமிழ்நாட்டு சார்ந்தவங்க இருக்கிற காரணம் தான் அயல்நாட்டில் அவங்களுக்கு வேலைக்கு ஈஸியாக கிடைக்குது. இது வந்து இங்கே இருக்கிற தமிழர்கள் உணரலை, ஆனால் அயல்நாட்டில் இருக்கிற தமிழர் உணர்றாங்க. காரணம் ஏன், யார் இது காரணம்? இப்போ எப்பொழுதும் இல்லாத ஒரு எழுச்சி இப்போ வருது, ரீசைக்கிள் மாதிரி ஆகுது. ஓகே, இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இதை இப்படி ஒரு நிலைமை உருவாவதற்கு யார் காரணன்றதை இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யங்கர் ஜென்ரேஷனுக்கு இப்போ பெரியார், இப்போ முன்னெல்லாம் பெரியாரை பற்றி அவ்வளோ புக்ஸு ஓகே. போன வருஷம் புக் ஃபேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான புக்கு என்ன விற்பனை ஆச்சுன்னா பெரியார் புக்கும் அம்பேத்கர் புக்கும் தான் விற்பனை. ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அது அந்த விழிப்புணர்ச்சி இப்போ வந்திருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ் வளர வளர திராவிட இயக்கத்துடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் வலுபுறம் வளர்றோம். ரைட். ஏன்னா அவங்க இப்போ தான் உள்ளே நுழைகிறாங்க. அதனுடைய பிஞ்சு தமிழ்நாட்டுக்கு தெரியாது, தெரியாமல் காப்பாற்றி வச்சுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பீகாரில் வந்து ஒரு ஒரு பட்டியலின மக்களுக்கு என்ன நிலைமை, உத்தரப்பிரதேசில் என்ன நிலைமை, தமிழ்நாட்டில் என்ன நிலைமை, இங்கே ஒன்று அங்கே ஒன்றா தப்பு நடக்கலாம், ஆனால் அங்கே வந்து அதுவே ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலே பெரியாருடைய படம் வச்சு விழா நடத்தக்கூடிய அளவுக்கு நார்த்தில் பரவிடுச்சு. நார்த்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் படித்த ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், ஷெட்யூல் ட்ரைப் பீப்புளெலாம் பெரியாருடைய படிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பாருங்கள், இன்னும் ஒரு 10-20 வருஷம் பொறுத்ததுன்னா அம்பேத்கர் சிலை போலவே பெரியாருடைய சிலையும் 2 பேருடைய சிலையும் இந்திய வடநாட்டில் வைப்பாங்க. அதை போய் திறந்து வைக்கக்கூடியவர் நம்ம தமிழ்நாட்டினுடைய இன்றைய துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் தான் போய் திறக்கிற வாய்ப்பெல்லாம் வருங்காலத்தில் வருன்றது என்னுடைய, நான் இன்றைக்கி சொல்கிறேன், எனக்கு வயசாகிடுச்சு, நான் இருக்கிறேனோ இல்லையோ, ஆனால் இது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்க போகுது. ஓகே. வடபுலத்தில் பெரியாருடைய சிலையை, அம்பேத்கருடைய சிலை பக்கத்தில் 2 சிலையை வச்சு 2த்தையும் திறக்கக்கூடிய ஒரு தலைவராக தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடியவர் இன்றைக்கி இளைய பெரியாராக தமிழ்நாட்டில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் போவார். பராசக்தி படத்தில் இடையில ஒரு டைலாக் வரும், ஏன்டா இப்படி படிக்கிற காலத்தில் திரியிறீங்களே போராட்டம் போராட்டம்னு, ஜெயிலுக்கு போயிட்டா என்னடா பண்ணுவீங்கன்னு. அப்போ ஒரு பையன் வந்து தோளில் கை போட்டு, அதுக்குத்தானே இருக்குது எங்கள் வழக்கறிஞர் அணி அப்படின்னு சொல்லிட்டு, நான் திமுக வழக்கறிஞர் அணி நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அங்கே எல்லாருமே இந்த வழக்கறிஞர் அணியின் பிதாமகர் அப்படின்னு உங்களுடைய பேரை. திமுகவில் வழக்கறிஞர் அணி வலுவாக இருக்கிற காரணத்தினால்தான் மோடியினுடைய தகுந்தட்டு விதைகள், அமித்ஷானுடைய புத்தலாட்டங்கள்லாம் மற்ற மாநிலத்தில் ஈடுபட்டாலும் தமிழ்நாட்டில் ஈடுபடாமல் காப்பாற்றிட்டு வர்றோம். காரணம் என்னென்னா கலைஞர் வந்து உருவாக்குன்றது. திமுகவுடைய வழக்கறிஞர் இப்போ இல்லை, எமர்ஜென்சி நேரத்தில் இருந்து திமுக கலைஞரே ஒரு சீனியர் அட்வொகேட் தான். நான் அவரோட கூடவே இருந்ததுனால சொல்லுவேன். மூத்த வழக்கறிஞர்களே பல பேர் வந்து டிராஃப்ட் போட்டு வந்தாங்கன்னா அந்த டிராஃப்டில் திருத்தக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவர் நம்முடைய கலைஞர். நான் மட்டும் அது சொல்லலை, மூத்த வழக்கறிஞர் பராசரனை போன்றவர்களே எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் போட்டாங்களா யாருமே கை கூட வைக்க மாட்டாங்க. ஆனால் தலைவர் வந்து அவருக்கு கொடுக்குற ரொம்ப பக்குவமாக சொல்லுவார். அதை இப்படி போட்டால் நல்லா இருக்கும் இல்லைங்க அப்படின்னாருனால அது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குமா. ஓகே. அது மாதிரி பல வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர்களே உட்காந்து விவாதம் பண்ணும்போது நான் கூட இருந்திருக்கிறேன். ஒரு 1976, 77 நான் என்ரோல் பண்ணி இப்போ ஜூனியர், சீனியர் அட்வொகேட்டும் கலைஞர் என் கூட வச்சுப்பார். அப்போ அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கும்போது அவங்களுக்கே சிலர் சொல்லுவார், இந்த வார்த்தைக்கு பதில் இந்த வார்த்தை போட்டால் நல்லா இருக்குமான்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனாக கலைஞர் இருந்தார். அவர் ஒரு பெரிய, இன்னும் அவர் கண்டி வக்கீலாக பிறந்திருந்தாருன்னா சுப்ரீம் கோர்ட்லேயும் தலை சிறந்த வக்கீலாக அவர் இருந்திருப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு ஆற்றல் இருந்தது. அதனால் அதை வந்து வழக்கறிஞர் அது மட்டும் இல்லை, எதையும் லீகலாக சந்திக்கணும் அப்படின்றதில் ரொம்ப ஆர்வம் காட்டி பல வெற்றிகளை பெற்றிருக்கார். இப்போ டான்சி வழக்கெல்லாம்னா சாதாரணமாக என்னால் கூப்பிட்டு போட சொன்னார், போட்டோம், வெற்றி பெற்றோம். அந்த அம்மா பயந்து போய் சரண்டர் பண்ணுறேன்னு வந்தாங்க, தண்டனையும் பெற்றாங்க. அது மட்டும் இல்லை, பல வழக்குகள் நாங்கள் போட்ட வழக்குகள்லாம் பல மந்திரிகள் உள்ளே போயிட்டாங்க. இல்லை, சோசியல் மீடியாவில் எப்பயுமே ஒரு ட்ரெண்டு ஒன்று உண்டு. எந்த கேஸு, இந்த ஊழல் தொடர்பான கேஸ் வந்தாலும் இல்லை அல்லது உங்கள் தொடர்பான விவகாரம் ஏதாவது ஒன்று வந்தாலும், சும்மா இருங்கடா அவர் அந்த அம்மாவே ஊதுபத்தி உருட்ட விட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும். அது எதனால் அப்படி சொல்லப்படுது? காரணம் எல்லா வழக்கையும் என்ன கலைஞர் வந்து டான்ஸ் வழக்கு தான் முதல்ல போட்ட அந்த அம்மா வந்தது.
அதுலேருந்து எல்லா வழக்கும் நான் சட்டத்துறை செயலாளராக இணைச் செயலாளர் இருந்தேன். அப்புறம் செயலாளராக வந்தேன். சட்டத்துறை செயலாளர்ன்றதுனால என் பேர்லேயே போட சொல்லுவார். ஏன் அவருக்கு இடம் வாங்கி கொடுக்குறதுக்கே தளபதி வந்து என்ன தான் போட சொன்னார். என் பேரில் தான் அந்த வழக்கு போட்டு மெரினாவில் இடம் வாங்கினது கூட அதுதான். வந்து திமுகவில் அது தொடர்ந்து நான் சட்டத்துறை செயலாளர் இருந்ததுனால, இப்போ அமைப்பு செயலாளர் வந்ததுனால அமைப்பு செயலாளர் முறையில் வழக்கு போடுறதுக்கு ஏதோ வாய்ப்பு கலைஞர் எனக்கு தந்தார். அது தளபதி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அது மட்டும் இல்லை, நான் இருக்கும்போது அப்போல்லாம் விரல் விட்டு எண்ணத்தக்க ஒரு 10-15 வக்கீல் தான் இருந்தோம். இன்றைக்கி 10,000க்கு மேற்பட்ட வக்கீல் இருக்காங்க. இது ஒரு பெரிய காரணம். இந்த அணி வந்து நாளுக்கு நாள் பக்குவமாக வளர்ந்ததுனால வழக்கறிஞர்கள் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இன்னும் நிறைய உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுது. ஆனாலும் வெளியே உங்களை பார்க்குறதுக்காக எனக்கு தெரிஞ்சு இதோட 20 தடவை கதவை திறந்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோ பேர் காத்திருக்கிறாங்க உங்களை பார்க்குறதுக்காக. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. பேரலை சார்பாக தமிழ் புத்தாண்டு தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.